என்னடா கோயம்புத்தூர் மக்கள் எல்லாரும் ஒரு படத்துக்கு இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்கன்னு பெங்களூரில் ஒரு டிக்கெட்டை போட்டு அந்த படத்தை பார்க்க கிளம்பிட்டேன். ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சிச்சு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிடிஎன் பார்க்க நம்ம போயிருந்த ஸ்க்ரீன் தான் ஏஎம்பி சினிமாஸோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஸ்க்ரீன் எம்பி லக்ஸ். ஃபர்ஸ்ட் என்னமோ இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லாமல் தான் போனேன். ஆனால் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. மற்ற தேட்டர் மாதிரி வெறும் சீட்டிங்லையும் இன்டீரியர்லையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் பார்கோ 4K லேசரோட டால்பி அட்மாஸ் அவங்க பேர் பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாதவன் சாரோட ஆக்டிங், கிருஷ்ணா சாரோட டைரக்ஷன், இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஒரு ரெகுலரான பயோபிக் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரிபியூட் ஃபிலிம் ஃபார் மை பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஜிடி நாயுடு அவர் யூஸ் பண்ணுற ஒரிஜினல் பைக்ஸ், கார், அப்புறம் அவர் யூஸ் பண்ண 70% ஆஃப் த திங்ஸை இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னல் விஎஃப்எக்ஸ் கூட நிறைய இடத்துல ஏஐமே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் முக்கியமாக இந்த ஃபில்மோட சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் சார் ரொம்ப அழகாக கோயம்புத்தூரோட வில்லேஜ் சைடை வந்து காட்டியிருப்பாரு. ஓவராலா இப்படி ஒருத்தர் வந்து நம்ம நாட்டில் இருந்தாரு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். என்ன மாதிரி தனியாக போகாம கண்டிப்பா எல்லாரும் உங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எங்க பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.